Dear 12th Standard Business Max students, Chapter 1 Application of Matrix and Determinant Exercise 1.1 Find the rank of each of the following matrix. Problem number 1 Subdivision 3. Okay students, இதான் நமக்கு கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம நேம் கொடுத்துப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். A equal to 1, 2, 4, 8. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஆர்டர் என்னென்னு பார்க்கணும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ ஆர்டர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னு பார்க்கணும். அப்போ இங்கே 2 rows 2 columns இருக்குது. அப்போ 2/2 ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதோட ரேங்க் என்னென்னு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர் லீஸ்ட் நம்பர் தான் நம்ம ரேங்காக கொடுக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒன்று ரேங்க் 2ஆக இருக்கலாம், இல்லை 2 விட கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் 2 தரலாமான்ற பார்க்குறதுக்கு நம்ம செகண்ட் ஆர்டர் மைனரை போட்டு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் consider second order minor. So second order minor na students நம்ம determinants கண்டுபிடிக்கணும். அப்போ determinants of A equal to, so determinants குள்ள matrix எடுத்து எழுதிக்கோங்க students. 1, 2, 4, 8. இப்போ next step இது cross multiply பண்ணணும் students. 1 8s are 8 minus 2 4s are 8. ஸோ 8 minus 8 நமக்கு 0 ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டிட்டர்மெண்ட் வந்து வேல்யூ வந்து 0 ஃபைண்ட் ஆகுது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க்கு 2 தர முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் 1 தரலாமான்றதை பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் மைனரை போட்டு பார்க்கணும். ஸோ இதோட கண்டினியூஷன் எடுத்து அங்கே எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராப்ளத்தோடைய கண்டினியூஷனை பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் மைனரை ஃபைண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் 1 தரலாமான்றதை பார்க்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் மைனர்ன்றது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், எகெயின் நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 1/1 ஆர்டர் எடுக்கணும். அதாவது ஒரு ரோ ஒரு காலம் மட்டுமே எடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட்குள்ளே என்ன வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, 1 மட்டும்தான் வரும். ஸோ 1 நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் எகெயின் நமக்கு 1 தான் வரும். ஸோ அப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆகலை, வேல்யூ ஃபைண்ட் ஆகுது. ஸோ எப்போ வேல்யூ ஃபைண்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் 1 தரலாம். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னென்னா, அப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.